இருக்கிற அரிசியிலே ஒரு சிறப்பான அரிசி எதுன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியில தோசை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இது நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, புற்றுநோய கூட வராம தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு கவுனி அரிசி 2 கப்பு, 1/4 கப் உளுந்து, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா புளிச்சு வந்ததும் இதில நீங்க தோசையும் பண்ணலாம், இட்லியும் பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தோசை மாரி பண்றதுக்கு நல்லா வந்து தோசை தவால நல்லா மெல்லிசா ஊத்தி எடுத்துக்கோங்க. சாதா தோசை எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் இருக்கும் தோசை டேஸ்ட்டு. கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த அரிசியுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு. ஆனா வந்து இது எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அடிக்கடி இது மாரிலாம் வந்து குடுத்து பழக்குங்க. அப்பதான் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க திடீர்னு கொண்டு போய் நம்ம குடுக்கும்பொழுது, குழந்தைங்க கொஞ்சம் பெருசான பிறகு குடுக்கும்பொழுது அவங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்க சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்திட்டு வாங்க. கண்டிப்பா ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியா வந்து இருப்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பரா இருக்கும். ட்ரை